ஹே கைஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டரா? ஸோ ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. எக்ஸைட்மெண்ட்னா ஒரு புது விஷயத்த பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டும். ஸோ பயம் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் கரெக்டான ஆள் தான் தேர்ந்தெடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறோம். ஸோ யாருக்கு போகிறதுன்னு ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரசியல் நாலேஜை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் என்ன நடக்குது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணலை. ஸோ அது மாதிரி ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஓட் போடலாமா வேணாமா அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா வரும். ஸோ அரசியல் நாலேஜை மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம ஓட்டு போட்டு வந்துடலாம். இது ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் டைம் வர வேண்டியது. இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஏன்னா நான் போன டைம் வந்து ஓட்டர் ஐடி ஒரு வாட்டி அப்ளை பண்ணேன். அது பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் வந்துருச்சு. அதாவது 2மே வேறு வேறு நம்பர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓட்டர் ஐடி. ஸோ எனக்கு மட்டும் 2 ஓட்டர் ஐடி. லாஜிக்காக பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு 2 ஓட்டர் ஐடி இருக்காது அப்படின்னு நமக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டு எலெக்ஷனும் வந்துச்சு. ஸோ வந்துட்டு நான் ஓட்டு போடலான்னு போனேன் ஒரு ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு. ஸோ அங்கே உள்ள வரையும் போயிட்டு செக் பண்ணுற இடத்துல வந்து காமிச்சேன். ஸோ அப்போ தான் தெரியுது 2மே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்க லாஜிக்காக பார்த்து 2 நேமும் ஒரே மாதிரி இருக்குது, அட்ரஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றை பிளாக் பண்ணணும்னு பண்ணல, 2மே பண்ணிட்டாங்க. ஸோ வேறு என்ன பண்ணுறதுன்னு அங்கேருந்து வந்துட்டேன். ஸோ அங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா, ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அதை நான் தெரியாமல் அங்கே கீழே போட்டு வந்துட்டேன் போல். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் சாயந்தரமாக வந்து இந்த மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ இந்தாங்க உங்கள் ஓட்டர் ஐடி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஓட்டர் ஐடி தான் நம்ம தான் வச்சுருந்தோமே அப்படின்னோடனே அங்கே கீழே விழுந்துருச்சு. அதை நான் கவனிக்கலை. அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன கோவத்தில் தூக்கி போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரியலை. சரி இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு அந்த இதை அப்படின்னு நானும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதனால் அப்போது என்னால் ஓட்டு போட முடியலை. அதனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டு போட போகிறேன். அப்புறம் கைஸ் வீட்டில் சொல்லுவாங்க, இந்த கட்சிக்கு போடு அந்த கட்சிக்கு போடுன்ட்டு. ஸோ நம்ம வந்து ரியாலிட்டி அரசியலில் நம்ம அவங்கள்ட்டே சொன்னாலும் உனக்கு புரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்க பார்த்து வளர்ந்ததில் 2 கட்சி தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த கட்சி இல்லாட்டி அந்த கட்சிக்கு தான் கடைசி வரையுமே பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு ஸோ எந்த கட்சிக்கு போடணும் எந்த கட்சிக்கு போடக்கூடாது அப்படின்னு நம்ம தான் பார்த்து சொல்லணும். சொல்லி பாருங்கள். அப்படி கேட்கலாட்டி அவங்கள ஃபோர்ஸ்லாம் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நம்ம எதுக்கு போடணுமோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. நம்ம ஜென்ரேஷனில் இருந்தாச்சும் புதுசாக மாற்றம் வரட்டும். இப்போ எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. ஸோ நான் அதை காமிக்கிறேன். அரசியல் நம்ம தலையிடணும், இல்லை அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடும். ஸோ இது கண்டிப்பாக உண்மை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட கட்சிக்கே போடாமல் புதுசாக யாராச்சும் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ மகேந்திரன் ப்ரோ சொல்கிற மாதிரி ஸோ 5 வருஷத்தில் கீழே இறங்கிட போகிறாங்க, அங்கேவா உட்காந்துருக்க போகிறாங்க. நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம். யாருன்னா ஒருத்தங்க வரானா வாய்ப்பு கொடுப்போமே. ஏன் அவன் அங்கேயே 100 வருஷமாக இருப்பாங்க? 5 வருஷம் தானே. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்போம். ஸோ நான் இவ்வளோ பேசுகிறேனே எனக்கே அந்தளவுக்கு அரசியல் நாலேஜ் தெரியாது. சும்மா பேசிக் தான் தெரியும். ஸோ பேசிக்னால் அவங்க என்ன பண்ணல என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு ஓட்டு போடலாம் போட வேணாம் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசியல் பற்றி பேசலாம். ஸோ பேசினா மட்டும்தான் அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். ஸோ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் ஸோ இந்த அளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ அரசியல் பற்றி நல்லா பேசுங்க. ஸோ அப்போனா தான் தெரியும். ஓகே, ரொம்ப பேசிட்டேன் போல். வாங்க நம்ம ஓட்டு போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஒரு வழியாக ஓட்டு போடுற இடத்துக்கு வந்தாச்சு. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஸ்கூல் தான், நான் படித்த ஸ்கூலு தான். ஸோ இதுதான் நான் படித்த ஸ்கூல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோ எஜுகேஷன் தான். நாங்கள் 10th முடிச்சுட்டு 11th வந்தப்போ கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக பிரிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா புது பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு இடம் போவேன். ஸோ அது வரையும் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ். அந்த முன்னாடி உள்ள பில்டிங் மட்டும்தான் கேர்ள்ஸ் ஸ்கூலு. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலு. ஸோ ஓட்டு போடுறதுக்கு பார்த்திங்களா, ஸோ இதுதான் எங்கள் கிளாஸ். ஸோ நான் படித்த கிளாஸ்லேயே இப்போ நான் ஓட்டு போட வந்திருக்கேன். ஸோ உள்ளெல்லாம் மொபைல் ஃபோன் அலோடு இல்லை, அதனால் கேமராலாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நான் உள்ளே போயிட்டு ஒரு வழியாக ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டேன். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஓட்டு போடுறது எப்படின்னே தெரியலை. ஸோ பட்டன் அமுக்கணும்னு தெரியும், ஆனால் அது கரெக்டாக செலக்ட் ஆணுச்சா ஆகலையா அப்படின்னு எதுவுமே தெரில. ஆனால் ஒரு வழியாக ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கணும். ஸோ நான் ஓட்டு போடாட்டி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் எல்லாருமே போட்டால் தான் ஒரு புதிய மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நான் இப்படி தான் இருப்பேன், ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நம்ம பாதிக்கிறதும் இல்லாமல் நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளும் பாதிக்கும். அதனால் எல்லாருமே போய் ஓட்டு போட்டுருங்க.